ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். ஒரு 1000 கூட ஏன்? கூட. என்னடா பண்ற நீ? இது சொல்கிறேன். ஒன்னும் புரியல. சொல்கிறேன்ப்பா. என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க முடியல. அதான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னான். ம். நானும் பிஸியாக தானே இருக்கேன். அதான் வாட்ஸ்அப்பில் 1000 ரூபா மொய் ஏற்றிட்டேன். நம்ம முடியல. தலைவர் படம்னே சவுண்ட் எல்லாம் சும்மா சில்லு சில்லுன்னு கேட்கணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் டிடிஎஸ் டங் டங் இருக்கணும். அதை விட ஒரு முக்கியமான மேட்டர், எவனா செல்போன்ல படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறீங்க, அவனெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம்னே. ஆமாண்ணே அண்ணே, படத்தை நல்லா போடுறீங்க, அதுக்கப்புறம் ஆஃப போடுங்க. இந்தாங்க 200 ரூபா பிடிங்க பிடிங்க போடுங்க அண்ணே. வெற்றி நமக்கு, ஜெயிக்கிறோம்ண்ணே ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. விட்றா, படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. இன்று வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாததால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் இதன் காரணமாக இதுவரை 7 பேர் தீக்குளித்துள்ளனர். அதில் 3 பேரின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அண்ணே, படம் எப்படின்னு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்காஸ்ட் வந்துருமாண்ணே? தம்பி, 40 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. படம் பிளாப், செல்ஃப் எடுக்காது. அண்ணே, எதனா பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்டப் பண்ணால் தப்பிச்சிடலாமாண்ணே? போட்ட காசை வேஸ்ட்டுங்கிறேன், நீ பப்ளிசிட்டி போஸ்ட்டுங்கிறிய. இங்கே கை கட்டி நிற்கிறத விட காசு கொடுத்துட்டு நின்னா ஏதாவது கிடைக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு? என்னடா பண்ண போறோம் இப்போ? என்னடா பண்றது? படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்? டேய், ஏண்டா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அறிவு கிட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தாங்க தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன படத்தை ஒழுங்கா பண்ணியாடா. அட்ரு பிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமாடா எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசிட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல. அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டான். மோசமெல்லாம் பண்ணல, அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம். என்ன டாடா போட்டு பேசுற? அப்படி தாண்டா பேசுவோம்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா? போடா டேய், அதான்டா உன் பேரு, போடா. உங்கள இப்படி ரசிக்கோண்டா. ஏ பங்காளி, ஏதோ பில்கேசி மாதிரி வந்து பிச்சைக்காரனா உட்கார்ந்திருக்காங்க. என்னமா ஆட்டம் போட்டீங்க 4 பேரும்? இப்ப அடங்கி உட்கார்ந்திருக்கீங்களா? பாப்பா உங்க ஆளு படம் டப்பாப்பா. ஏய், அப்பு குட்டிக்கு ஆப்போசிட்டா, இதுதான் உங்க கெப்பாசிட்டா. வேணாடா. ஏய் இந்தா நான் சிந்தா. ஏய் 35 வருஷம் உழைப்பு முழுசா முடிச்சுட்டு வந்து நிக்கிறியாடா? ஒவ்வொரு அப்பா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பிள்ளை நல்லா இருக்கும்ன்றதுக்காகத்தான். டேய், உங்க அம்மாவை நான் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டா சப்ளைன்ட்டு. நான் வைராக்கியமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த கடையை வச்ச பிறகு தாண்டா உங்க அம்மாவில் எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இப்போ உனக்கு தெரியாதுடா, அப்பயும் செத்த பிறகு தான் உனக்கு புரியும். ஏன் மாமா இப்படிலாம் பேசுற? இந்த வர்றா பெத்த தாய் தப்பட தவிக்க விட்டு எவன் ஒருத்தர் நடிகருக்கு ரசிகை பண்ண வச்சானோ அவன் இந்த உலகத்துல உருப்படாத சரித்திரமே கிடையாதா? அப்பா, என் தலைவனை விட மாட்டான்ப்பா. அதாடே, இன்னும் தலைவன் தலைவன் தலைவிக்கு சாடிக்கிறான் பாரு. பாவங்க அவன் அழுகுறான், விடுங்க.
அவன் உண்மையிலே அழுகிறான்னு பாக்குறியா? வெங்காயம் உரிக்கிற காட்டத்துல அழுகிறாண்டி. நான் உண்மையிலேதான்ப்பா அழுகிறேன். என்னடா சொல்ற? பாபு ஐயா என்னடா சொல்ற? மாயாண்டி மாய் என்னைக்கு கண்கலங்க கூடாதுடா. பணம் போச்சுப்பா. பணம் தானடா போச்சு, அப்பே உயிரா போச்சு. அப்பே உன்னை திட்டுதல நீ நல்லா இருக்குன்றதாண்டா. சரியா? இனிமே நீ சொன்னதெல்லாம் கேட்கிறேன். இனிமேலாவது பார்த்து சூதானம் பண்ற. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரா இருக்கு? ஹிந்துனா கோயில் போவாங்க, கிறிஸ்டின்னா சர்ச்சுக்கு போவாங்க, முஸ்லீம் மசூதிக்கு போவாங்க. ஆனால் சினிமா தேட்டரில் மட்டும்தான் எந்த ஜாதி மதம் பார்க்காம நமக்கு பிடிச்ச ஹீரோவை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. நான் செத்துருவனை ஏமாத்தி வாங்கினேன் அந்த காசை. இப்ப நிஜமாவே செத்துடலாம் போல இருக்குடா. இது வரைக்கும் என் குடும்பத்துக்காக கூட நான் தொழுது இல்லடா. தலைவன் படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் தொழுதுருக்கேன். இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறானடா. எதிரியே இல்லாத இருக்குதுன்னா நம்ம ஜீரோ. எப்போ நமக்கு ஒருத்தன் எதிரியானோ அப்போ நம்ம ஹீரோடா. டேய் டேய் சின்ன வயசுல இருந்து ஒருத்தனை ஹீரோவா பார்த்தோம், ஒரே நிமிஷத்துல வில்லன் ஆயிட்டான்ல. நீங்க 3 பேர்லாம் ஒன்றும் இல்லை, என் பின்னாடி 3 கோடி பேர் இருக்கான்னு சொன்னால அந்த 3 கோடி பேர்ல நம்ம 3 பேர் யாருன்னு காட்டோம்டா. என் தாய சுமக்க வேண்டிய கழுத்துல தருதல ஒன்னே சுமந்திருக்கனாடா. துரோகிடம், பச்சை துரோகிடம். டேய் பேசுறா. அந்த பிள்ளை எத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருக்கு? பேசுறா. என்னடா இப்படி பண்றான்? ஹலோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் டல்லா பேசுற? இல்லை, கொஞ்சம் வேலையாக இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி. டேய் நில்றா. அந்த பிள்ளை பாவண்டா மாப்பிள்ள. ஏன்டா இப்படி எல்லாம் கோபப்படுற? அவன் வேற என்னடா பண்ணுவான்? தலைவன் ஒருத்தனை நம்பணும். இப்ப அவனே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். வேற எந்த மூஞ்சி வச்சு பேசுவான்? பெருசா சவால்லாம் விட்டு வந்தோம். இப்ப என்னடா பண்ண போறோம்? தொலைச்ச இடத்துல தானே தேடணும். இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடக்கூடாது. நிச்சயமா பணத்தோட தான் போறோம். விளையும் பயிர் முளையிலங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பங்க்சுவாலிட்டிங்கிறீங்க? 3னா 2:30க்கு வந்துடுறான், 2:30னா 1:30க்கு வந்துடுறான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப்பா பண்றேன். கதை சொன்னா பாருங்க, நானே 3 நாள் பேச்சு முடிச்சிடலாம் இருந்தேன். இந்த வர சொல்றேன் மகா கட்டிக்காரு. ரொம்ப நல்லவன். பாப்பா வரட்டும் அவன். ஹாய் சார், ஜெகன். வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே. எஸ் சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? எதுக்கு தம்பி ஆஃப் பண்ணணும்? ஏதாவது நாய்ஸ் கேட்டா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அப்படியா தம்பி? ஆமா சார். செல்ல கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நான் இருக்கணுமா போகணுமா தம்பி? சரி சார், அதுக்கு இல்ல. அது அப்படி என்ன பண்றியப்பா? செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அதான். ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க தம்பி. டைட்டில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. ரொம்ப வில்லங்கமான டைட்டிலா இருக்கு. நெகட்டிவ் தான் இப்ப ட்ரெண்ட். நீ வேற ஏதாவது காமெடி இருந்தா அவன்கிட்ட சொல்லு. என்ன மாதிரி யூத்ல சொல்லாத. நல்ல மாஸ் கதையா சொல்லுப்பா. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை சார். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் சார். டைட்டிலே வந்து பவர் ஸ்டாரின் கோடாலி. கரெக்ட். பவர் ஸ்டாருங்கற கோடாலிங்கற. ஓகே டன். ஹீரோக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரே அப்பா ஒரே அம்மாவா? நல்ல சென்டிமெண்ட்ல. சொல்லு. உங்கள மாதிரியே ரொம்ப அழகான ஒரே தங்கச்சி சார். உங்க அப்பா கேரக்டர் லைட்டா ஜொல்லு பார்ட்டி சார், உமனைசர். சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, ஏத்து வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டிய நைஸா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடியே போயிட்டார்.
ஓடிவிட்டானா? ஓடிட்டேன். உங்க அம்மா ஒன்றும் சாதாரண லேடி இல்ல சார், போல்டு லேடி. எடுத்தாங்க ரிவெஞ்ச். கொப்பா ஒருத்தியை கூட்டு வந்தாங்களே சார், அந்த கேரக்டர். அவங்களோட புருஷனை உங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க சார். சோ அவங்களே எஸ்கேப். நீங்க உங்க தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க சார். தங்கச்சி கேரக்டர் ஒன்றும் வீக் இல்ல சார். அவ என்ன நினைச்சா 50 வயசுல எங்க அம்மாக்கே இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சரி, இந்த வீட்டுக்கெல்லாம் கேபிள் கொடுப்பான்ல சார், உங்க தங்கச்சியும் ரிவெஞ்சா அந்த கேபிள் காரனை கூட்டு விட்டா சார். ஓடிட்டாளா? போட்டா. இப்ப நான் யார் கூட ஓடி போறேன்? அது அங்கதான் சார் ட்விஸ்டே வச்சிருக்கேன். கதைப்படி ஹீரோ கேரக்டரா இருக்கிற நீங்க ஒரு திருநங்கை சார். கிளைமேக்ஸ் கட்டுங்க சார். சொல்லு. 3 பேரும் ஓடி போயிட்டு உங்களை முச்சத்தில் நிறுத்திட்டாங்க. நீங்க ஒன்னும் சும்மா இல்ல, வாங்க நீங்க ஒரு கோடாலிய. அதான் டைட்டில். ஓடி போனவங்க ஒப்பனை, ஓடி போனவங்க அம்மாவை, ஓடி போனவங்க தங்கச்சிய 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 3 பேரையும் வெட்டி கொல்றீங்க சார். இதுதான் கிளைமேக்ஸ். 3 பேரை வெட்ட மாட்டேன்டா. முதல்ல உன்னை வெட்டிட்டு உன்னை கூட்டு வந்தா மாதிரி தர. அவனை வெட்டு அசத்திருப்பானே தம்பி, அசத்திருப்பானே. கொய்யால சூப்பரா சொல்லிருப்பானே. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. என்ன பார்வை விகாரமா இருக்கு. என்னண்ணே கண்ணாடியை வாயில வச்சிருக்கீங்க? சும்மா வச்சா கொடைஞ்சு கோர்த்து விட்டான்டா. நல்லா தானே கதை சொல்லிருப்பேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. குத்துறாடா வாயில. ரொம்ப அடிச்சிட்டானா? நீங்க காட்டுங்க. இந்த வர்றா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக முதல்ல. தம்பி நான் இருக்கனே, உன்னை நான் பாத்துக்கறேனே. எப்படி பாப்பா? நீ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா பைசா கேட்க வா. இப்போ ஒரு 300 ரூபாய் கொடுங்கண்ணே. ஒரு கோட் அடிச்சிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிறேன். மார்னிங் 6 மணிக்கு மகேஷ் பாபு பார்க்க போறேன் ஃளைட்ல. ஹைதராபாத்துக்குண்ணே. தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு. ப்ளீஸ் பாக்குறேண்ணே, அசத்துறேண்ணே. அண்ணனுக்கா ஒண்ணு செய்ய. இதே கதையை போய் சொல்லு. அண்ணா கதை சொல்றேன், கமிட் ஆவறேன். தம்பி உங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கி தரேன். போயிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணே. நன்றிண்ணே, வரேண்ணே. கார் வாங்க வர, பங்களா வாங்க வர. என் வேலையை கட்டுறேன்டா, என் வேலையை கட்டுறேன். இந்த நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும்டா. ஏன் இந்த நாக்கு தானே மாத்தி மாத்தி பேச்சு. என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? மாத்தி மாத்தி பேசாட்டி மாசம் மாசம் எனக்கு அப்புறம் பணம் வரும். 30 வருஷமா அப்படித்தானே பேசிக்கிட்டு கிடக்கேன். என்ன ஏன்டா கடத்துனீங்க? நீ தானே அவனுக்கு கிட்னி போடலாம். உன்னை தூக்குனா அவன் வருவான்ல. சத்தியமா வரமாட்டான். சனியை தொலைஞ்சு சந்தோஷமா இருப்பேன். ஆனா மதுரைக்காரங்க அறிவாளி நினைச்சா இவ்வளவு முட்டாளா இருக்கீங்களா? அவரை தூக்கலாம் தான் நினைச்சோம். ரிஸ்க் அதிகம் தான். உங்களுக்கு பிளான் பண்ணோம். தம்பி அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. 10 பைசா தேராது ஊர்களுக்கு நடைய கட்டி. அப்படிலாம் போக முடியாது. பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க போய் எடுத்துக்கிறோம். அவன் பாக்குறதுக்கு தான் முட்டாள் மாதிரி இருப்பேன், ஆனா மூலக்காரன். அதனாலதான் நான் இப்போ வரையும் அவனுக்கு வேலைக்காரன். அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு வழி காட்டுங்க. சொல்றேன். நேரம் எல்லாரும் சில் சில் ஒயினுக்கு போவோம். ஆளுக்கு 2 பேரை சில்லுன்னு குடிப்போம். நீங்க அப்படியே கோயம்பேடு போனீங்கன்னா பஸ் ரெடியா இருக்கும். நீங்க அப்படியே பஸ்ல ஏறி ஊருக்கு போயிருக்க. காசு இல்லாம ஊர் பக்கம் தலை காட்ட முடியாதுண்ணே. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோண்ணே. அன்னைக்கு நாங்க பணம் எடுத்துட்டு வரோம். என்ன சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், நாளைக்கு ப்ரொடியூசர் ஆக போறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களை தான் நம்பி இருக்கோம். எங்களெல்லாம் உங்க தம்பிங்களா நினைச்சீங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்து. அவன் பணத்தை திருப்பி தரமாட்டானப்பா. அண்ணே, அப்ப அவர்கிட்ட பணமே இல்லையா? பணம் நிறைய இருக்கு. அத உங்களுக்கு எப்படி தருவேன்? அப்ப இப்பதான் எடுப்பாரு. அவன் எடுக்கிறது வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து எடுப்பேன். ஒரு தடவை ரைடு வந்தப்ப 100 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு விடிய விடிய சிட்டியை சுத்தி விட்டு காலையில கொண்டாந்து பத்திரமா கொடுத்தா 50 ரூபா கொடுக்குறேன் ஆட்டோல போய் சொல்லி தரத்திரத்தை விடியாமச்சு போய் பணத்தை வச்சுக்கிட்டு ஏன்னா ஆம்புலன்ஸ்ல சுத்தின? அப்பதான் ஏதோ அவசரமா போறாங்கன்னு சொல்லிவிட்டு சிஎம் வண்டி கூட கொஞ்சம் ஓரமா போகும். நாளைக்கு ஐடி ரைடு வருது. நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கோம். அது எப்படி? நீங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே? அசிஸ்டன்ட் டைரக்டர் டியூட்டி என்னன்னு தெரியுமா? கண்டுனிட்டி ஒழுங்கா பாத்தியா? புனிடா முண்டோ முட்டாள் மடையா கம்னாட்டி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மாவா? அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? யோ போய் ஹீரோவே இன்னும் வரல. காஸ்டியூம் கொண்டு வந்துட்டான். காஸ்டியூம். ஹாய் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ எடுக்க போற ஷாட் என்ன தெரியுமா?
சிகரெட் எடுத்து இப்படி போட்டு அப்படி பிடிக்கிறேன். யார் போடுறது? நீங்கதான். யார் பிடிக்கிறது? நீங்கதான். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரியா? எஸ் எஸ். ஒரு சூப்பர் ஸ்டார் நீ டுபாக்கோராச்சே. அப்பா சாருக்கு சிகரெட் கொடு. ரெடியா? நேரா டேக் போயிடலாமா? ஆக்ஷன். ஒன் மோர் ஆக்ஷன். ஆக்ஷன் ஆக்ஷன் கட் 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 கட். ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் கட் கட் கட். ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர். இது வரைக்கும் 6 பாக்கெட் சிகரெட் காலியா இருக்கு. அப்படி பார்க்க போகும்போது அந்த கம்பெனியில் ஒரு நாள் எடுத்தாங்க. இப்போ ஜெர்மன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரத்தை எடுத்துக்கங்க. சாலை சரியில்லைன்னா மழை பெய்யும். அதுக்காக ஏன்னா ஏன் சொல்றேன்னா என்னையா சொல்ல வர நீ கேக்கல ஒன் மோர்னு கொள்றான். நீ பேசியே என்ன கொல்ற. இதுக்குதான் நான் டூப் போடலாம்னு சொல்றேன். காட் காட் காட். முண்டோ முட்டாள் அறிவட்டவனே. அவனை அடிக்க முடியாதுடா. அதான் உன்னை அடிக்கிறேன். என்ன அடிக்கிறீங்க? நான் உன்னை அடிக்கல. அவன் என்ன அடிப்பாடா? நீ வாஸ்டட் ஆடுறா. அடிச்சுக்கிட்டே போகடா. பின்னாடி டூப் ரெடியா இருக்க. அவனை வச்சு எடுக்க. தெய்வமே 6 படம் கிட்டு கொடுத்தவன் கரெக்டா துட்டு கொடுத்தவன். ஒரு சிகரெட்யாவது ஒழுங்கு அப்படி மத்ததுக்கெல்லாம் நான் டூப் போட்டுக்கிறேன். போட்டுக்க போட்டுக்க. ஆமா 1/2 மணி நேரம் பிரேக் விட சொல்லிடுவா. சொல்லிடுவா. ட்ரைன் பண்ணிக்கோமா? ஓகே. ஒரு 1/2 hour பிரேக் விட்டுறலாமா? யோ இன்னும் ஒரு ஷாட் கூட இருக்குல. அதுக்குள்ள பிரேக்கா? எதையாவது பண்ணி தொலைங்க. அட என்னையா உன்னோட? ஓ ஏன் தெய்வமே போட்டு சொதப்புறா கேரவனுக்கு. சம்பந்தமே இல்லாம சம்பந்தோட உங்களை கனெக்ஷன் பண்ணிருக்காங்கல பத்திரிக்கையில. சம்பந்தப்படுத்தி எழுத சொல்லு. ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கன்னட படத்துக்கு டேட் கேட்டிருக்காங்க. வாங்கி போடு. அதே தேதியில தெலுங்கு படத்துக்கும் கேட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? ரெண்டையும் புக் பண்ணு. தெய்வமே ஏதாவது போன் வந்துச்சா பாருங்க. காலையில இருந்து நீ என்ன போன் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வந்துடுறப்பா. இது ஒரு நிமிஷம். இந்த வந்துடுறேன். யாருமே கூப்பிடல சார். சும்மா பீல விட்டு போறாரு சார். நம்மளை ஏத்தி விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? புரியலடா. போன் வந்துருச்சு. ஹலோ போஸ்டர் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் யாரும் கேட்க மாட்டேடா. சாட்ல இருக்கேன். அப்புறம் பேசுறீங்களா? நான் சொல்றது கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவேல். சரி நீங்க யாரு? நானா ஐடி ஆஃபீஸ்ல பத்மநாபன் பேசுறேன். அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என்ன விஷயம் சார்? நாளைக்கு வாரத்துக்கு ரைடு வர போறா. கொஞ்சம் சேஃபா இருங்க. புரியுதா? உங்க பணத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணோம்ல, இனிமே அவனே நம்மள கூட அவன் பாரு. ஏ துரை கமான். தெய்வமே வந்துட்டேன். தெய்வமே வந்துட்டேன். வாயா சீக்கிரம். வந்துட்டேன். என்ன என்ன தெய்வமே? டேய் போடா போடா.